வெல்கம் டு Thiruvarur Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு சைனீஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். சிக்கன் நூடுல்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. 100 கிராம் சிக்கனை இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு இந்த எண்ணெயில சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. சிக்கன் லைட்டா கலர் மாறினதுக்கு அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடரும் சேர்த்து ரொம்ப கொஞ்சமா உப்பு சேர்த்து சிக்கன் நல்லா குக் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரை பண்ண சிக்கனை ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சிருங்க. இப்போ அதே கடாயில 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிற 3 பூண்டு, 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து ஒரு 1 மினிட் ஹை ஹீட்ல ஃப்ரை பண்ணிக்கோங்க. சைனீஸ் ரெசிபிஸ் எல்லாமே ஹை ஹீட்ல தான் குக் பண்ணணும். அதனால இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நீங்க ஃபர்ஸ்டே எடுத்து வச்சுக்கோங்க. இது ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் நான் 2 முட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி முட்டை வேகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. முட்டை நல்லா வெந்ததுக்கு அப்புறம் 1 மீடியம் சைஸ்டு கேரட், 4 பீன்ஸ், 1 கப் முட்டைகோஸ் சேர்த்து ஹை ஹீட்ல 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு மேல இந்த வெஜிடபிள்ஸ் ஃப்ரை பண்ணாதீங்க, இல்லனா ரொம்ப வதங்கி போயிடும். 2 மினிட்ஸ் கழிச்சு 1 டேபிள் ஸ்பூன் கிரீன் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் பீசஸையும் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல உப்பு உரப்பு கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஏன்னா நம்ம சிக்கன் பீசஸ் ஃப்ரை பண்ணும் போதே நம்ம சால்ட் சேர்த்துடணும். அது மட்டும் இல்லாம சோயா சாஸ்லயும் சால்ட் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஸ்பைசியா வேணும்னா இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் பெப்பர் பவுடரும் சேர்த்துக்கோங்க. அடுத்து நான் 100 கிராம்ஸ் நூடுல்ஸை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதை இப்ப நம்ம சேர்த்துக்கலாம். நூடுல்ஸ் வேக வைக்கும் போதே தண்ணியில கொஞ்சம் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி வேக விடுங்க. வெந்ததுக்கு அப்புறம் அதை ஃபில்டர் பண்ணிட்டு உடனே பச்சை தண்ணியில அலசிடுங்க. அப்பதான் நூடுல்ஸ் ஓவர் குக் ஆகாம உதிரி உதிரியா இருக்கும். இப்ப இந்த நூடுல்ஸை சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சிக்கன் நூடுல்ஸ் ரெடி ஆயாச்சு. நீங்களும் ஒரு தடவை இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.